லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்காரு. நான் வந்தது கூட தெரியாம. இருங்க ஒண்ணு வந்து பாத்துக்கிறேன். என்னங்க என்னங்க உங்களை தான். தன்யா, வாங்க தன்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லேப்டாப்ல படம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் தன்யா? அவளை பாவி கட்டின பொண்டாட்டி இப்படி புடவையெல்லாம் கட்டிட்டு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறாளே, அவளை ஏதாவது பண்ணணும். அவகிட்ட ஏதாவது ரொமான்டிக்காக பேசணும். ஏதாவது ஒன்று தெரியுதா? லேப்டாப்பில் படம் பார்த்துட்டு இருக்காராம். முதல்ல நல்லா ரொமான்ஸ் பண்ணுறானோ அவ்வளோ இதாக இருப்பார். இப்போ நடானா நம்மளே வந்து நின்னா கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இதை எப்படி நான் கேட்குறது? எனக்கு வேற சங்கடமாக இருக்குது. ஐயோ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே மனுஷன். அவன் தூங்கிட்டான் சந்துரு. இவர் என்னடானா இப்படி பண்ணுறாரு. இன்னைக்கு நைட்டு சிவராத்திரி தான் போலையே. அதுவும் தூங்காத நான் பாட்டுக்கு தனியாக தான் போய் படுக்கணும். சா, மனசன் எதையுமே புரிஞ்சுக்காம நான் என்ன பண்ணுறது? கடவுளே. என்னாச்சு தன்யா? ஏதாவது பேசணுமா? ஒன்றும் இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன். சந்திரகுட்டி தூக்கிட்டானா? அவன் தூங்கி 1 hour ஆச்சு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறீங்க? இல்லைங்க, கோழிக்கு போயிருந்தேன். புடவை கட்டிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் தூங்கும்போது சாரி நைட்டி போட்டுக்கலாம்ல? இப்போ நைட்டு போலேருந்து ஒரு பக்கம் அழுகுது. இந்த மனுஷனோட சா ஒன்றும் சரியான மங்குனியாக இருக்காரு. சரி ரூமுக்கே போகலாம். ஓ, பொண்டாட்டி நம்மக்கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்குறா. இருந்தாலும் இதில் எப்படி கலாய்க்கிறது நல்லா தான் இருக்கு. பாவம் புள்ள முகமே வாடி போச்சு. வந்த உடனே சிரிச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருந்தா. இப்போ பாரு, நான் அதே இதையும் பேசவும் புள்ள டொயின் ஆயிட்டா. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் கலாய்ப்போம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சரிங்க, நான் ரூமுக்கு போகிறேன். சந்துரு தனியாக இருப்பான். திடீர்னு எந்திரிச்சா கூட தெரியாது. சரி போங்க. ஷோ என்ன போன்னு சொல்கிறேன். அப்போயாவது இங்கே இரு அப்படின்னு சொல்கிறான்னா பாரு. ஸோ கட்டப்பே இவனை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. போய் நம்ம தூங்குவோம். இன்னைக்கு ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு வேற இந்த மேக்கப்பு, பர்ஃப்யூமு, சாரி, பூவு. கடவுளே, என்னையாட்ட ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் கொண்டு போய் கத்திடுவேன். ஏய், நீங்கள் படம் பார்ப்பீங்க போல. நான் ரூமுக்கு போகிறேன். படம் பாருங்க நல்லா. இந்த படம் முடிஞ்சோடனே இன்னொரு படத்தை போட்டு பாருங்க. சரியா? ஏன் என்னாச்சு? இன்னும் ஆகலைல்ல, அப்புறம் என்ன? நான் ரூமுக்கு போகிறேன். நீங்கள் என்னமோ பண்ணுங்க. இது கனவா இல்லை நிஜமா? நீயே கண்டுபிடி, கனவா இல்லை நிஜமானு. இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாரு. அங்கே காணோம். இப்போ என் பின்னாடி அதுவும் எனக்கு கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ இது நிஜம்தானா? இன்னும் உனக்கு டவுட் தெரியலையா? இது நிஜம் தாண்டி பொண்டாட்டி. வேணா உன் காதில் ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போலாம் ஒன்றும் எனக்கு கண்டுக்காத மாதிரி பேசுனீங்க. இப்போ வந்துட்டு இப்படி பண்ணுறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையோ? ஆயில பட்டன்னு வச்சுக்கோ. யார்டி சொன்னது ஒன்றும் எனக்கு பிடிக்காதுன்னு? உண்மையில எவ்வளோ ஆசை இருக்குது, எவ்வளோ காதல் இருக்குது தெரியுமா? பிடிக்காதுன்னு சொல்கிற? அப்படின்னு நான் பண்ணேன். பிடிக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு ஏன் பொண்டாட்டி? பின்ன நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படி தான் நினச்சேன். மல்லிப்பூ வச்சுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு வந்து நின்னா என்ன கண்டுக்காம அந்த லேப்டாப்பை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு அர்த்தம்? அப்படியா? இன்னும் நல்லா யோசிச்சு சொல்லி பார்க்கலாம். யோசிக்க என்ன இருக்குது? அதான் நீங்கள் பண்ணதுலேயே தெரிஞ்சுதேன். ஆனால் இப்போ தான் ஏன் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னை விடுங்க, நான் ரூம் போய் தூங்கணும். எனக்கு தூக்கம் வருது. உண்மையாலுமே உனக்கு தூக்கம் வருதா? ஆமாம் வருது. என்ன பண்ணுறது? தூங்க போய் தானே ஆகணும். அப்போ இன்னைக்கு என் கூட படுக்க உனக்கு விருப்பம் இல்லை அப்படிதானே? என்ன சொன்னீங்க? உங்கள் கூட படுக்க விருப்பம் இல்லையாவா? அப்படியெல்லாம் இல்லை. இல்லை இல்லை. அப்புறம் எங்க மேடம் ரூமுக்கு போய் படுக்கிறேன்னு சொன்னீங்க? விளாடாதீங்க. உங்களுக்கு தான் நான் வந்து நிற்கும் போது கூட பிடிக்காம லேப்டாப்பை பார்க்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறதா? அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு இந்த ரூமுக்குள்ள நீ வந்தால் நின்னதும் உன்னோட அசை ஒவ்வொன்றையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் கண்ணு என்ன சொல்லுது, உன் போதடி என்ன சொல்லுது, உன் லேப்டாப்புங்கிற இதை என்ன சொல்லுதுன்னு எல்லாமே எனக்கு கேட்டுட்டு தான் இருந்தது. சும்மா கொஞ்ச நேரம் உன்னை டீலில் விடலான்னு தான் விளையாடிட்டு இருந்தேன். பிள்ளைக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. அதுக்கு மேலே ஏதாவது பேசுகிறாளா பாரு. விட்டா போய் தூங்கிடுவா விளையாடுறது. நானும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். பொண்டாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனால் உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன் இருக்காது? இருக்கும். இங்கே ஒருத்தி வந்து இப்படி பாம்போல நிற்கிறாளே. என்னடா இன்னைக்கு பொண்டாட்டி பூ வச்சிருக்கா புடவை வச்சிருக்கான்னு சொல்லி இவர் வந்து பேசுவாராம். நான் என்னென்னமோ பேசினாலும் மனுஷனுக்கு என்ன கண்டுக்காம வந்து லேப்டாப் மூலம் உடச்சோன்னா சரியா போயிடும். பொண்டாட்டி போதுண்டி, உனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தேன்டி. கோவப்படாத பொண்டாட்டி. என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. கோவப்பட்டா நல்லாவா இருக்கு சொல்லு. போட்ட மேக்கப் எல்லாம் கலையுது. பாவம் என் பொண்டாட்டி. அது நீ கலைஞ்சா கலையிலன்னா என்ன? அதான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டா அதுக்கு நான் என்னடி பண்றது? நான் எதுவுமே நான் வாயை திறந்து சொல்லவே இல்லையே. நீயா அப்படி முடிவு பண்ணிக்கிற அப்படித்தானே? சரி, உன் விருப்பம். அப்படிலாம் ஏன் விருப்பம் விட முடியாது. நீங்க ஏதோ சொல்லணும் பண்ணணும்னு வந்த மாதிரி இருந்தது. அது என்னன்னு நீங்களே சொல்லிடுங்களேன். இல்லை நீ தான் ரொம்ப கோவப்படுற ஒன்று சமாதானப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன். பட் உன்னால கோவத்தை அடக்க முடியல. இந்த கோவத்தோட உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னா அது ரொம்ப தப்பாயிரும். வேண்டாம், நீ போய் தூங்கு.
சரி என்ன விடுங்க, நான் ரூமுக்கே போகிறேன். என்னை வச்சு நல்லா கலாய்ச்சிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. நம்ம தாயே, நான் விளையாடிட்டு இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. சும்மா சும்மா. அப்போ இப்போ என்ன சொல்ல வரீங்க? மாமனுக்கு இப்போ ரொம்ப மூட் ஆகுதுன்னு சொல்றேன். என்னங்க? இன்னும் புரியலையா நமக்கு? புரிஞ்சுது புரிஞ்சுது. புரிஞ்சா போதுமா? அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க மாட்டியா? அது வந்து எனக்கு வெக்கமாக இருக்கு. பவர பொண்டாட்டி பெட்ரூம்குள்ள வரும்போது வெக்கத்தையெல்லாம் வெளியே தூக்கி தூர போட்டு தான் வரணும், சரியா? சரிங்க, நீங்கள் சொன்னால் சரியாக தானே இருக்கும். தட்ஸ் மை கேர்ள். லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ. ஆமா பொண்டாட்டி, இன்னைக்கு என்ன பூவெல்லாம் வச்சுட்டு கும்முன்னு இருக்க? ம், வைக்கணும்னு ஆசையாக இருந்தது, வச்சேன். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, டெய்லியும் நீ இந்த மாதிரியே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம், பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. சொல்லப்போனா நீ இப்படி இருக்கிறதா எனக்கு இன்னும் உன்கிட்ட வரணும்னு நெருக்கத்தை தூண்டுது. அதனால நீ இனிமே இப்படியே இரு, சரியா? டெய்லியும் காலையிலனாலும் சரி ஈவினிங்னாலும் சரி தலைக்கு குளிச்சுட்டு பூ வச்சுட்டு கும்முன்னு இருக்கணும். அப்பதான் எனக்கும் உன்னை பார்க்கும்போதெல்லாம் மூடு வரும். புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக புரியுது உங்களுக்கு தான். நான் தான் உன்ட்ட விளாட்னேன்னு சொல்றேன்ல, புரியலையடி மக்கு? நீ என்னெல்லாம் பண்றேன்னு உன் முகத்தை பார்க்கணுமே. ஐயோ, அப்படி இருந்துச்சு. ஆனா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, உன்னை சுத்தல வர்றது. எல்லாம் ரொம்ப அநியாயங்க. என்ன சுத்தல வர்றது உங்களுக்கு சந்தோஷமா? ம், பொண்டாட்டி பொண்டாட்டி அது பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஐயோ பாவம், நம்ம பொண்டாட்டி எங்க கிடக்குறாளே, இப்படி அவளை கஷ்டப்படுத்துறேன்னு இருக்கு. ஒரு பக்கம் உன் முகத்தை பார்க்க என் மனசுக்குள்ள குழுக்குள்ளுன்னு இருக்கு. இருக்கும் இருக்கும். அவன் கஷ்டப்பட்டு ரெடி ஆகி வந்து முன்னாடி நின்னா லேப்டாப்பை தட்டிட்டு இருக்காரு, லேப்டாப்பை. பட் நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, அழகு பொண்டாட்டி. சரி, சந்திரன் எந்திரிச்சிருவான், அதனால பேசிக்கிட்டே இருக்காத புருஷா, சும்மா. ம், சீக்கிரமா அத்தான் வேலையை ஆரம்பின்னு சொல்ல வர, அப்படித்தானே? ஆமா. இதுக்கு மேல இந்த உலகத்துல யாருமே ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டாங்க. நான் இதுக்கு மேல எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சும்மா பேசிக்கிட்டே இருக்காதரா. அடிப்பாவி, கட்டின புருஷனா போடா வாடான்னு சொல்ற அளவுக்கு பேசுற. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா கெட்ட வார்த்தை கூட வரும். சும்மா பேசிக்கிட்டு இருக்காதரா. சரி சரி, கோவப்படாத. ம், ம். அவந்திகா, என்னங்க? வாங்க. என்னாச்சு? நான் குளிச்சுட்டு வந்தேன், நீ இன்னும் உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்ல. ஒண்ணும் இல்ல, என்னாச்சு? என்னாச்சு பொண்டாட்டி? உட்காருங்க. சரி. ஆமா, அம்மா அந்த அக்கா எல்லாம் யாரையுமே காணோம், எங்க போயிட்டாங்க எல்லாம்? அது வந்து அவங்களுக்கு திடீர்னு வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கிருந்து இன்னும் எதுவுமே போனே வரல. நானும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னடி சொல்றா? ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களா? இது ஏன் நீ வந்தோடனே என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்ல, வந்த உடனே ஏன் உங்களை அதே சொல்லி பயமுறுத்தணும் தான் நான் சொல்லல. திடீர்னு வலி வந்துச்சுன்னு சொல்லி அத்தை, அப்புறம் சித்தி, அப்புறம் அந்த அக்கா ஆட்டோல கூட்டிட்டு போனாங்க. ஆனா இன்னும் ஃபோன் எதுவுமே வரல. எனக்கு வேற படப்படன்னு இருக்குங்க. என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. குழந்தைக்கு இது பிறந்துருச்சா இல்ல ஏதாவது பிரச்சனையா ஒண்ணுமே தெரியலையே. அவந்திகா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ பயப்படாத. இந்த மாதிரி நேரத்துல நீ கிட்ட பதட்டப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. அதான் அத்தையும் அம்மாவும் கூட இருக்காங்கல்ல, ஒன்றும் ஆகாது, பயப்படாம இரு. ஏதாவது அங்க பார்த்துட்டு கூட இருக்கலாம், கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. ம், சரியா? சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். தர்பூசணி வெட்டி வச்சிருந்தாங்க, அதை சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கேன். கஷ்டமா இருக்காடி, இப்படி பிடிச்சது எதுவும் சாப்பிட முடியாம. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், சத்தூசி போட. அங்க போயிட்டு என்ன எதுன்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் உனக்கு பிடிச்சது எல்லாம் சாப்பிடலாம். டாக்டர் கிட்ட கேட்டு வந்தா சரியா? பரவாயில்லங்க, நம்ம குழந்தைக்காக எதை வேணாலும் தாங்கிக்குவேன். கொஞ்ச நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் கிட்ட நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் கேட்கணும். பாவம், இவ பிடிச்சதை சாப்பிட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறா. சே, என்ன கொடுமையா இதெல்லாம். சரி இருங்க, நான் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், உங்களுக்கு கொண்டு வரேன். பரவாயில்ல விடு, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பேசிட்டு எடுத்துட்டு வரேங்க, சாப்பிட்டு அப்புறமா பேசலாம். ம், சரிடி, நீ உட்காரு, இல்லைன்னா நானே போய் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சரி, போய் எடுத்துட்டு வாங்க. எல்லாமே தட்டில் போட்டு தான் வச்சிருக்கேன், சட்னி மட்டும் ஊற்றிக்கங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அத்தை இன்னும் ஃபோனே பண்ணாமல் இருக்காங்க? ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லலாம்ல. சோ என்ன சொல்கிறதுன்னே தெரில. ராதா முகத்தில் இப்போ தான் சிரிப்பை பார்க்க முடியுது. யாராதா? ஐயோ அண்ணி, குழந்தை அவ சுமக்கிறாளா நான் சுமக்கிறனான்னு தெரில. மனசெல்லாம் பக்கு 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 பக்குன்னு தான் இருந்தது. இந்த 7 மாசத்துல என்னமோ அவள் குழந்தை சம்மந்தம் மாதிரி அவளுக்கு இருக்கும். ஆனால் கூட சேர்ந்து பயத்தையும் நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசையையும் நான் தான் வளர்த்துட்டு இருந்தேன். மனசில் அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. இப்போ தான் எனக்கே கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்க. நீ நல்லாவே தெரியுது ராதா உன் முகத்தில். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆரம்பத்தில் உன்னை பற்றி நானும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ மல்லிகா கிட்ட பார்த்துக்கிட்ட விதம், அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது, அப்போ தான் உன் மனசுலேயும் ஈவு இறக்கம் கருணை எல்லாம் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்லாம் நீயும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்த, அதுக்கப்புறம் நீயும் மாறவும் எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உன் மேலே அப்படி ஒரு அபிப்பிராயமும் வந்துடுச்சு.
என் தம்பி பொண்டாட்டியா இருந்தாலும் என் தம்பியை விட இப்போ உன்னதான் எனக்கு பிடிக்குது. ஆமா, தம்பிக்கிட்ட விஷயத்த சொல்லலையா? அந்த ஆள்கிட்ட சொல்ல என்ன நீ இருக்கு? அவன் ஜெயிலே கிடக்கட்டும். எனக்கெல்லாம் அந்த ஆளை நினைக்க கூட மனசு வர மாட்டேங்குது. இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்தணும் நீ. அவ்வளோதான், விடுங்க. அந்த ஆளை பற்றியெல்லாம் நினைக்க வேண்டாம். அடிராதா, நான் கேட்டேன் அவ்வளோதான். நான் வந்து எனக்கு வேற ஃபோன் பண்ணவே இல்லை. ஒரு ஃபோனை பண்ணி சொல்லிட்டுமா? சொல்லுங்க, நீ இன்னும் நேரம் சொல்லலையா? நான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன். இல்லைம்மா, எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடந்தம்மா, அதனால தான் சொல்லலை. இனிதான் சொல்லணும். அம்மா, குழந்தை எவ்வளோ என்ன பண்ணுறாங்க? குழந்தையும் தூங்குதே, மல்லிகாவும் தூங்குறா. எனக்கு குழந்தைய கையால் தூக்க மாட்டோமா, பார்க்க மாட்டோமா, நம்மளும் நம்ம கையால் ஒரு குழந்தைய தூக்க மாட்டோமான்னு ஏங்காத நாள் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் ஏங்குக்கெல்லாம் மொத்தமாக ஒரு சொத்து கிடச்சிருக்க. நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா ராதா. எதுவுமே அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த வலி வேதனையும் புரியும்னு சொல்லுவாங்க. நீ படுற கஷ்டத்தை நானே கண்ணால் பார்க்குறேன். இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அந்த குழந்தைய நீ நல்லபடியாக வளர்த்தலாம். ஆமாம், நீ இனி மல்லிகாவும் நல்லபடியாக பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும். எனக்கு 2 பொறுப்பு. பார்த்துக்கலாம். நான் என்ன அம்போன்னு விட்ட மாதிரி பேசுகிறேன்? இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துப்பீங்க. 2 பொறுப்பு கூடிச்சுல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, அவந்திக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க, நீ பண்ணுங்க. ரிங்கு போதா? போதுமா? எங்கள் அத்தை தான் கால் பண்ணியிருக்காங்க. சரி, பேசுமா. ஹலோ அத்தா, சொல்லுங்க அத்தா. எம்மாடி அவந்திகா, என்னம்மா பண்ணிருக்கேன்? அவன் வந்துட்டானா? அத்தா, அவரு வந்துட்டாரு. அந்த அக்கா எப்படி இருக்காங்க அத்தா? பரவாயில்லையா? அவந்திகா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அவன் வந்துட்டான்ல, அவன்கிட்டே சொல்லு. மல்லிகாக்கு பையன் பிறந்திருக்கு. அத்தா, உண்மையாவா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தா. ஏன் அத்தா இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணவே இல்லை? குழந்தை எப்போ பிறந்தது? இங்கே எனக்கு வேலை சரியா இருந்துமா. அவளும் அவளை பார்க்கவுமே எனக்கெல்லாம் கை கால் படப்படன்னு வந்துருச்சு. ஆனால் ஒன்று, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, வெயிட்டும் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அத்தை, எனக்கு இப்போயே குழந்தைய வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கத்த. வரட்டுமா அத்தை? எம்மாடி, இப்பெல்லாம் வேண்டாமா. காலையில் எந்திரிச்சு கிளம்பி வாங்க, சரியா? இப்போ வேண்டாம், நைட்டு நேரத்தில். ஏன் நீயும் மாசமாக இருக்க, அங்கே இங்கெல்லாம் அலைய வேண்டாம். குழந்தைய மல்லிகாவும் நல்லபடியாக இருக்காங்க. காலையில் வந்து பாருங்க, சரியாம்மா? சரிங்க அத்தை, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடலம்மா, கேண்டீன் இருக்கு, வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். நீ என்ன சாப்பிட்ட? அவனுக்கு என்ன பண்ணி கொடுத்த? நீ ஏதாவது சாப்பிட்டே இல்லையா? அத்தை, தர்பூசணி கட் பண்ணி வச்சிருந்தீங்களா, அதான் சாப்பிட்டேன். அவருக்கு இட்லி ஊற்றி வச்சு சட்னி அரைச்சி வச்சிருந்தேன். இந்த இப்போதான் சாப்பிட போறாரு. சரியா வந்திகா, பார்த்து பத்திரமா இரு. கதவுல தாள் போட்டு படுங்க. காலையில தூங்கி எந்திரிச்சு வாங்க, சரியா? சரிங்க அத்தை, காலையில வரோம். எனக்கு இப்போயே குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் விட மாட்டேங்கிறீங்க. சரி, பரவாயில்ல அத்தை, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரிம்மா வந்திகா, வச்சட்டுமா? சரிங்க அத்தை, வச்சிருங்க. என்ன சொன்னாங்க அம்மா? குழந்தை பிறந்துச்சா? என்னங்க, குழந்தை பிறந்துச்சுங்க. அந்த அக்காக்கு 7 மாசத்துலேயே பிறந்துச்சு. ஆனால் குழந்தைக்கு எந்த பாதிப்பு இல்லையா. வெயிட்லாம் கரெக்டாக இருக்கானா, தூங்கிட்டு இருக்கானாங்க. எனக்கு இப்போயே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு, அத்தை விட மாட்டேங்கிறாங்க. யூசு, இந்த நேரத்துக்கு எங்கே போகுது? மணி 10 ஆச்சு. காலையில் போய் பார்க்கலாம், சரியா? நீயும் அங்கே இங்கேயும் அலையக்கூடாது, புரிஞ்சுக்கோ. எப்படா காலையில் விடியோன்னு இருக்கு. என்னமோ தெரியல, என் வயிற்றுல குழந்தை இருக்கனாலையும் குழந்தை எப்படா பார்ப்போன்னு ஆசையாக இருக்குது போல. எனக்கும் நம்ம குழந்தைய எப்போ பார்ப்போன்னு ஆசையாக தான் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். இன்னும் உனக்கு வளர்க்காப்பே பண்ணல, அதுக்கு இப்போ நேரம் வருதுன்னு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் இந்த அக்கா வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம், சரியா? சரி, சாப்பிடலையா? அங்கே இருக்கு பரியடு. சரிங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. கூட வந்தியா? நான் சாப்பிட்றேன், நீ பாடு. டயர்டாக இருந்ததுண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க, கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாம், அப்புறமா படுத்து தூங்கலாம். ஏய், காலையில் குழந்தைய போய் பார்த்துக்கலாம்டி, படுத்து தூங்குடி, அதே நினப்பிலே இருக்காத. சரிங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு நான் படுத்து தூங்குறேன். சரி, சொன்னா மட்டும் கேட்க போற, உன் விருப்பம்.